டேய் மொக்க சொல்றத கவனமா கேட்டுக்க. அதோ அவ தேய்க்கிறதுக்கு வச்சுக்காலே என்ன கிண்ணம், அதுல கொண்டு போய் இந்த செந்தட்டியை கலந்துட்டு வர்ற மவனை சரியா கலக்கலாம் உன் வாயிலேயே ஊற்றி விட்டுறேன். எடுத்துன்னு போ. போடா பத்திரம் போ. புடிச்சு போடா. சின்னம்மா நீங்களும் வாங்க. ஆமா ஆமா கண்ணு கதிரி. சின்னம்மா வாங்க சின்னம்மா. என்னமா சகப்புத்தோலி எப்படி இருக்குப்பா? நேத்து நாங்க டானே கொடுத்துப்பா சகப்புதாப்பா போச்சுல. இப்ப நீ தேய்ச்சாலும் உடம்புலாம் சகப்புச்சாப்பா போது. அப்படியே தண்ணிக்குள்ளே கேள. பாடு பாடு பாடு. பாவி பசங்க எண்ணெயில செந்தட்டியை கலந்து பச்சை புள்ள உடம்பு புண்ணாக்கிட்டானுங்களே. கொஞ்சம் பொறுத்துக்கணுமா, எல்லாம் சரியாயிடும். கொஞ்ச நாளைக்கு வெயில்ல போகாம சூரிய ஒளி படாம இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா. அந்த தடி பசங்களை சும்மாவே விடக்கூடாது. விட்டா இன்னும் என்னெல்லாமோ பண்ணுவானுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கங்கம்மா, மருந்து போடுறேன்ல, சீக்கிரமா குணமாயிடும். ஐயா வரட்டும், அவர்கிட்ட சொல்லி அவனுங்களை தொலைச்சிடுறேன். வேண்டாம் வள்ளி, நானே பாத்துக்கிறேன். ராசப்பனுக்கு பொண்ணு தேடி எங்கெல்லாம் அலைய வேண்டி இருக்குது. என்னத்த சொல்றது? ராசப்பா அங்க பாத்தியா? அட பாவி, டேய் செவுத்துல அடிப்பட்ட பள்ளி மாதிரி இருக்கா. இவனுக்கெல்லாம் அழகான பொண்ணா கிடைச்சிருக்குது. என்னத்த சொல்றது பாருடா. இவனுக்கு வந்து வாழ பாரு, சப்பி போட்ட சுவிங்க மாதிரி இருக்கா. இதெல்லாம் கால கொடுமை. டேய் பாருடா, நம்ம ராசப்பன் தானே அழகா இருக்கா. இவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குமா? அடே எவனாவது வெள்ளாமையை பார்த்துட்டு வெள்ளத்துல இதெல்லாம் கட்டியிருப்பா. இல்லனா இப்படி அழகான பொண்ணு அவனுக்கு கிடைக்குமா? சும்மாடா கொய்யா கேளு. லவ்டா லவ். 5 வருஷமா உனக்கா? ஆமாடா 5 வருஷம்டா. நாயா பேயா ராத்திரி பகலா அழிஞ்சு திரிஞ்சு இவ்வளவு லவ் பண்ணிக்கலாமாடா. நீ என்னடா சங்கத்துல நீ போலாம். அடே ராசப்பா, ஒரு அட்டு பையன் லட்டு பிகர் கிடைச்ச ஆணவத்துல எப்படி அடிச்சுட்டு போறான் பாத்தியா? மடபடி ராசப்பா, நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. இனிமே எவனுக்கு புரோக்கர் கமிஷன் கொடுக்கவே வேண்டாம். எந்த பொண்ணையும் தேடி அலைய வேண்டாம். முதல்ல ஒரு நல்ல பொண்ணை பார்த்து லவ் பண்ணு போ. லவ்வா? அது எப்படிடா பண்றது? ஐயோ அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல. நான் சொல்றது மட்டும் நீ பண்ணா போதும். முதல்ல ஒரு அழகான பொண்ணை பாரு ராசப்பா. அவ எங்க போனாலும் பின்னாலேயே போ. அவளுக்கு எது வேணும்னு தெரிஞ்சு, எது பிடிக்கும்னு தெரிஞ்சு அதெல்லாம் வாங்கி குடு. ராசப்பா, நான் உங்கள்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ராசப்பா அடவே ஐடியா கொடுக்கும் போது ஒரு கூட்டாச்சுடா. இனிமே அவனுக்கு நம்ம தேவைப்பட மாட்டான்.
இதை பாருங்கப்பா, ராசப்பனுக்கு பொண்ணு பாக்குறேன்னு உங்ககிட்ட அடிக்கடி நான் காசு வாங்கினது என் தப்பு தான். அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையாவே ராசப்பனுக்கு நான் ஒரு பொண்ணு பாக்குறேன்ப்பா. இல்லனா உங்ககிட்ட வாங்கின பணத்தை எல்லாம் நான் திருப்பி கொடுத்துறேன். அதெல்லாம் பழைய கதை, விட்டு தள்ளுங்கண்ணே. இனிமே ராசப்பனுக்கு பொண்ணு தேடி நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். ராசப்பனே அவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கான். அப்புறம் என்னப்பா, அந்த பொண்ணே ராசப்பனுக்கு பேசி முடிச்சிட வேண்டியதானே? அது விஷயமா தானே உங்களை பார்க்க வந்திருக்கோம். நீங்க தான் மனசு வைக்கணும். ராசப்பனுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தா எனக்கும் சந்தோஷம் தானேப்பா. பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, நானே பேசி முடிச்சு வைக்கிறேன். அது வேற யாரும் இல்லைண்ணே, உங்க பொண்ணு காயத்ரி தான். என்னப்பா சொல்றீங்க? ராசப்பனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த அனாதை பையனுக்கு என் பொண்ணை கேட்டு வருவீங்க? டேய், யாருடா இவன்? இவனுக்கு இந்த ஊர்ல ஒட்டு வரவு ஏதாவது இருக்கா? ஒருவேளை சோத்துக்கு வழி இருக்காடா? சும்மா இருங்க நீங்க. ஏண்டா டேய், இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குறதுக்கு இவனுக்குன்னு ஒரு இடம் இருக்காடா? டேய், காக்கா குருவிக்கு கூட சொந்தமா தங்கறதுக்கு ஒரு கூடு இருக்குடா. இவனுக்கு என்ன இருக்குன்னு பெருசா பொண்ணு கேட்க வந்துட்டீங்க? வந்துட்டானுங்க பொண்ணு கேட்டு. இனிமே பொண்ணுன்னு கேட்டு இந்த வீட்டுக்கு வந்தீங்க, கைய கால முடிச்சு போட்டுருவேன். போங்கடா மரியாதையா, போங்கடாங்கற. அவ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது 100 வருஷம் நிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. பொண்ணு தர இஷ்டம் இல்லைன்னா தர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டுட்டு கஞ்சிக்கு வழி இல்லாதவன் கால் காசுக்கு பரவாதவனு. டேய் சும்மா இருங்கடா. அவங்க சொன்னதுல என்னடா தப்பு? நானும் 4 பேரை மாதிரி சொந்த பந்தத்தோட வாழணும், அதுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு மட்டும்தான் யோசிச்சேன். ஆனா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தணும்னா அதுக்கு காசு பணம் வேணுங்கிறது எனக்கு வரைக்காமலே போச்சுடா. அவங்க சொன்னது அத்தனையும் உண்மைதான்டா. நான் தான் 4 வீட்டுல போடுற சொத்தை தின்னுட்டு உங்க கொடுக்குற துணியை போட்டுக்கிட்டு என் பொழப்ப ஓட்டிட்டேன். எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்காவது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு சேலையாவது வாங்கி கொடுக்கணும்டா. நான் தான் குப்பை தொட்டியில பிறந்து கோயில் திண்ணிலேயே வளர்ந்துட்டேன். எனக்கு பிறக்க போற குழந்தையாவது என் சொந்த வீட்டு இரவானத்துல தொட்டில் கட்டி ஆடணும்டா. அதுக்கு நான் காசு சம்பாதிக்கணும். உண்மைதான் ராசப்பா, இனிமே பொண்ணு தேடி அலைய வேண்டாம். முதல்ல காசு சம்பாதிப்போம், அதுக்கப்புறம் அவன் வந்து பொண்ணு கொடுப்பான். அது சரி, இப்ப எப்படி பணம் சம்பாதிக்குது? ஒரு வழி இருக்கு. ஆபத்தான வேலையா இருந்தாலும் அதிகமா பணம் வருது வெடி வைக்கிற வேலையில தான். டேய் என்னடா சொல்ற? ஆமாடா ராசப்பா, நம்ம வெடி வீராசாமிகிட்ட போய் வேலை கேட்போம். வெடியை வச்சுட்டு இந்த கயிறை பிடிச்சி மேல வர்றதுக்கு சத்த நேரம் தாமதமானாலும் போதும், உசுறு உணுதில்ல. இந்த ஊர்லயே நானும் விரும்பாண்டியும் தான் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னால வெடி வைக்கும் போது அவன் போய் சேர்ந்துட்டான். இன்னைக்கு அவன் பொண்டாட்டி 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறன்னு பார்த்தல. என் பொண்டாட்டி கூட உனக்கு ஏன் இந்த வேலைன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணி தொலைக்கிறது? இந்த வேலையை விட்டா எனக்கு வேற வேலை தெரியாது, அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஏன் இந்த ஆபத்தான வேலை? போய் வேற வேலையை பாரு. ராசப்பா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த ஆளை விட வேகமா கயிறு ஏறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்துட்டு வருவோம். பாப்போம். என்னடா பாக்குற? புடிச்சு ஏறா, போடா. உனக்கு காசு பண்ண வேணாமா? யோசிச்சு பாரு ராசப்பா. உனக்கு குடும்பம் ஒண்ணு வேணாமா? அதை யோசிச்சு பாருடா. உனக்கு கல்யாணம் வேணாமா? அதை நினைச்சு பாரு. ராசப்பா, ஏறு ஏறு ஏறுடா. ஏறுடா ராசப்பா, ஏறுடா. என்ன முடியும்? ஏறு. அப்படிதான் ஏறுடா. ஏறுடா. விடாத. ஏறு. புடிச்சு. அப்படிதான். அப்படிதான். விடாத. அப்படிதான். ராசப்பா, அப்படிதான். அப்படிதான் போ. அப்படிதான். போடா போடா. ஏறுடா ஏறுடா. ராசப்பா ஏறு. பாத்துடா பாத்துடா. பாத்துடா நீ ஏறுடா. அதான் ஏறுடா. ஏறுடா. புதுவா இடி குத்துறா. போய் ஏறுடா. சூப்பரா. மனசுல தைரியம் இருந்தா மலையை கூட சாய்க்கலாங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டேன்.
தைரியமா என்கிட்ட வந்து வேலை கேட்டது மட்டும் இல்லாம கைத்துல ஏறி சாதிச்சும் காட்டிட்டேன். இனிமேல் நீ தாண்டா என் வாரிசு. மாட்டிக்கிறேன். வேலை கிடைச்சிச்சுடா.